அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஜனவரி மாதத்திற்கான டிஏ அறிவிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஜூலை 2024ற்கான அகவிலைப்படியை 53% தற்போது வரை பெற்றுட்டு வராங்க. தற்போது ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற நிலையில இப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏஐசிபியின் தரக்குறியீடு மதிப்பு வெளியிடப்படும். அப்படி வெளியிடுகிறத வச்சு தான் அகவிலைப்படி எவ்வளவு உயரும் அப்படிங்கிறத கணக்கிட முடியும். இந்த அட்டவணையில் ஜூலை 2024ற்கு ஏஐசிபிஎனோட குறியீடு 142.7ஆக இருக்கு. அகவிலைப்படி 53.64ஆக உயருது. ஆகஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 142.6. அகவிலைப்படி 53.95. செப்டம்பருக்கு 143.3ஆக ஏஐசிபிஎன் குறியீடு மதிப்பு இருக்கு. அகவிலைப்படி 54.49ஆக மாறுது. அக்டோபர் 2024க்கு பார்த்தீங்கன்னா ஏஐசிபிஎன் 144.5. அதுவே அகவிலைப்படி 55.05ஆக உயருது. நவம்பர் மாதத்திற்கு 144.5, அகவிலைப்படி 55.54. டிசம்பர் மாதத்திற்கு இன்னும் சில தினங்களில் ஏசிபியின் தரக்குறியீடு மதிப்பு வரும். பெரும்பாலும் இந்த 146 மதிப்புக்குள்ள தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அகவிலைப்படி 56.20 தான் இருக்கும். இதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறப்ப 56% தான் இருக்கும். அகவிலைப்படி ஜனவரி மாதத்திற்கு 3% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அதிகரிக்கும் பட்சத்தில் 53லிருந்து 56% உயரும். இந்த அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் நமக்கு டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஎன் குறியீடு வந்த உடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும்